ஒரு அடர்ந்த காடு. அங்கு எக்கச்சக்கமான மிருகங்கள் இருக்கு. அதுல ஒரு ஓநாய் ஒண்ணு காலங்காத்தால இருந்து அலைஞ்சு திரிஞ்சு சாப்பாடு தேடுது. அப்படி ஒரு நாள் சாப்பாடு தேடி போகும்போது நேரா ஒரு கிராமத்துக்குள்ள போயிடுச்சு. அங்க என்னடான்னா சில ஆட்கள் துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயம் முக்கி வச்சிருந்த பெரிய பாத்திரத்தை அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம ஓனாய் அந்த இடத்துல போய் குசும்புத்தனம் பண்ணி அங்கேயும் இங்கேயும் அலையுது. திடீர்னு தடால்னு அந்த சாயம் வச்சிருந்த பெரிய தட்டிக்குள்ள தவறி விழுந்துடுச்சு. வெளியே வரும்போது பார்த்தா மொத்தமா நீல நிறமா மாறி போச்சு. வெளியே வந்ததும் ஓனாய்க்கு தண்ணீர் தாகம். பக்கத்துல இருந்த குளத்துக்கு போகுது. தண்ணி குடிக்க குனிஞ்சா குளத்துல அதோட முகத்தை பாக்குது. முதல்ல ஐயோ இது என்னடா மிருகம்னு பயந்தே போயிடுச்சு. அப்புறம்தான் தெரியுது அது தன்னோட நிழல்னு. உடனே ஓனாய்க்கு ஒரு யோசனை வருது. அட, இப்போ நாம நீல கலர்ல இருக்கோம்ல, நம்மள இது சொர்க்கத்திலிருந்து வந்த ஸ்பெஷல் மிருகம்னு சொல்லிக்கிட்டு காட்டுல இருக்கிற மற்ற லூசு பசங்களையெல்லாம் ஏமாத்திரலான்னு ஒரு பொல்லாத திட்டம் போடுது. காட்டுல ஒரு ப்ளூ கலர் அப்படின்னாலே கெத்து. யோசிச்ச மாதிரியே ஓனாய் காட்டுக்கு போகுது. எல்லா மிருகங்களும் இதை பார்த்து பயந்து ஓடுது. மிருகங்கள் எல்லாம் கூட்டமா நின்று இந்த நீல நிற ஓனாயை பத்தி பேசிக்குதுங்க. அப்ப யானை சொல்லுது, டே இது என்னடா புது மிருகம், பார்க்க ஊதா கலர்ல ஏதோ ராட்சச மிருகம் மாதிரி இருக்கே அப்படின்னு. உடனே புலி சொல்லுது, சும்மா இரியா, அது என்ன பண்ணுதுன்னு ஒரு 2 நிமிஷம் பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு. அப்போ ஒரு அணில் குட்டி அந்த ஓனாய் பக்கமா வருது. திடீர்னு ஓனாயை பார்த்து பயந்துட்டு, ஐயோ இது என்னடா நரகத்துல இருந்து வந்து பேயாட்டம் இருக்குன்னு கத்திக்கிட்டு ஓடுது. எல்லா மிருகமும் மூச்சு விடாம பயந்து போய் நிக்குது. அதே நேரம் இந்த மிருகம் எங்கிருந்து வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆசையாவும் இருக்கு. உடனே யானை சொல்லுது, வாடா நம்மளே நேரா போய் தம்பி நீ எந்த ஊருன்னு கேட்டுடலான்னு. அதே நேரம் பார்த்து கூட்டமா இருந்த நிறைய ஓனாய்ங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஊளையிட ஆரம்பிச்சுதுங்க. ஊன்னு சத்தம் வந்ததும் அந்த சத்தத்தை கேட்டது நம்ம நீல நிற ஓனாயால சும்மா இருக்க முடியுமா? முடியல. அதுவும் பதிலுக்கு ஊன்னு சத்தம் போடுது. அவ்வளவுதான், மொத்த நாடகம் முடிஞ்சு போச்சு. மற்ற மிருகங்களுக்கு சட்டுன்னு புரிஞ்சு போச்சு. இது நம்மளை ஏமாத்த வந்த ஓனாயிடா. எல்லா மிருகங்களும் ஒன்னா சேர்ந்து அந்த ஓனாய் கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அந்த ஓனாய் நடுங்கி போய் நடந்தது விஷயத்தையெல்லாம் சொல்லுச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சும் போச்சு, இந்த ஓனாய் நம்மளை ஏமாளியாக்க பார்த்துருக்குன்னு. உடனே எல்லா மிருகங்களும் சேர்ந்து அந்த ஏமாத்துக்கார ஓனாய, போடா டேய் உனக்கு இந்த காட்டிலேயே இடம் இல்லைன்னு துரத்தி விட்டுட்டாங்க.